ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்டா இன்ஃபோ தமிழ். இன்டர்நெட்லேயும் சோஷியல் மீடியாலையும் வைரல் ஆகிற பல உணவுகளை பார்த்து நம்ம டெம்ட் ஆகி உடனே வாங்கி சாப்பிட்றோம். அப்படிப்பட்ட அன்ஹைஜீனிக்கான உணவுகளை கூட விற்கிறாங்க. அந்த அன்ஹைஜீனிக் உணவுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்றைக்கான வீடியோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, நீங்கள் சின்ன வயசில் அன்ஹைஜீனிக்குன்னு தெரியாமல் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் வளர்ந்ததுக்கப்புறம் ஐயோ நம்ம இதெல்லாம் சாப்பிட்டோமே அப்படின்னு வருத்தப்படுவீங்கல்ல, அது என்ன விஷயம் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது மீடியம் ரேர் சிக்கன். சோஷியல் மீடியாவில் இந்த ஒரு உணவு ஃபேமஸாக இருந்ததுங்க. நிறைய பேர் வாங்கி இந்த உணவுகளை சாப்பிட ஆரம்பித்தாங்க. இதை பார்த்து நிறைய பேர் சாப்பிடவும் செஞ்சாங்க. இது ரொம்பவே ஃபேமஸான உணவாகவும் இருக்கலாம், ஆனால் இதுக்கு மோஸ்ட் டேஞ்சரஸ் ஃபுட் அப்படிங்கிற இன்னொரு மறுபக்கமும் இருக்குது. ஏன்னா இந்த உணவை அண்டர் குக் பண்ணுறாங்க, அதாவது சுமாராக கொஞ்ச நேரத்துக்கு தான் வேக வைக்கிறாங்க. அதாவது ஃபியூ செகண்ட்ஸ் வேக வைக்கிறதுனால இந்த சிக்கன் அப்படியே ராவாக தான் இருக்கும். முழுசாக சமைக்கப்படாமல் அப்படியே பச்சை கறியை தான் நமக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா இதனுடைய கலரை பாருங்களேன், அப்படியே ரா மீட் எப்படி பிங்க் கலரில் இருக்குமோ அதே மாதிரி நமக்கு கொடுக்குறாங்க. இந்த சிக்கனுக்கு பிங்க் சிக்கன் அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்குது. அதுதாங்க ராவாக சமைக்காமல் கொடுக்கறதுனால இதனுடைய உள்பகுதி பிங்க் கலர்லையும் வெளிப்புறத்தில் ஃபயரால் ஸ்மோக் பண்ண மாதிரி தான் இருக்கும். சுத்தமாக வேகவே செஞ்சுருக்காதுங்க. இப்படிப்பட்ட இந்த உணவை எடுத்து மைக்ரோஸ்கோப்பில் வச்சு ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தப்போ தான் தெரிஞ்சுது இதில் டெட்லியஸ்டான பாக்டீரியாஸ் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. பாக்டீரியாஸ்னால் சாதாரணமானது கிடையாதுங்க. சால்மோனெல்லா கேம்போர் அப்படிங்கிற ரொம்பவும் டெட்லியஸ்டான பாக்டீரியாஸாம். இந்த சிக்கனை சாப்பிட்றதுனால எல்லாருக்குமே உடனடியாக ஃபுட் பாய்சனிங் ஏற்படும். முக்கியமாக ஸ்டொமக் கிராம்ப்ஸ், வாமிட்டிங், டயரியா இதெல்லாம் அறிகுறியாக இருக்கும். இதுக்கும் அதிகமான கான்சிக்வன்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறப்பு கூட நேரிடுமா. பொதுவாக மீட்டில் கறிக்கோழிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கறிக்கோழிகளை நல்லா பாயில் பண்ணிடணும், அப்படி இல்லைனா நல்லா எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் அதை சாப்பிடவே செய்யணும். அப்படியும் நம்ம ராவாக சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் நம்மளுடைய உயிருக்கே ஆபத்தாக ஏற்படுமாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சாப்பிடும்போது கிரில், தந்தூரி, பார்பிக்யூ சிக்கன்ஸ்லாம் இருக்குது இல்லையா, இது சாப்பிட்றதுக்கு பச்சை கறியை சாப்பிட்ற மாதிரியே எனக்கு ஃபீல் வரும். எனக்கு மட்டும் தான் இந்த மாதிரி ஃபீல் வருமா இல்லைனா உங்களுக்கும் வருமா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது தம்ப்நெயிலில் பார்த்த இந்த ஒரு பிக்சர் தாங்க. இதை பார்க்கும்போதே நம்மளை வாயை பிளக்க வைக்கிற வகையில் தாங்க இருக்கும். ரிமோட் ஏரியாவான சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் தான் இந்த மாதிரி ஒரு இமேஜை கேமராவில் கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஒரு ரிப்போர்ட்டர் தான் இதை ஃபோட்டோவும் எடுத்திருக்காரு. இதை பார்க்குறதுக்கு ஏதோ ஜூஸ் மேக்கிங் மாதிரி தான் இருக்குங்க. அன்ஹைஜீனிக்கான முறையில் ஒரு ஜூஸை மேக் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஜூஸ் மேக் பண்ணும்போது இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அபாயகரமானதாகவும் பார்க்குறதுக்கே பயங்கரமாகவும் இருக்குல்ல. இது சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரல் ஆகிடுச்சு. ஆனால் இதனுடைய ஒரிஜினல் ஃபுட்டேஜ் இது வரைக்கும் கிடைக்கவே இல்லை. இந்த மாதிரி ரொம்பவும் அன்ஹைஜீனிக்கான முறையில் தயாரிக்கப்படுற ஜூஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது கட்டர் ஆயில். அதாவது நார்மலாக ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அதாவது தெருக்களில் கடைகள் வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்க சமைக்கிற சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் தான் இந்த கட்டர் ஆயில். இந்த கட்டர் ஆயிலை எங்கேருந்து எடுக்கிறாங்க தெரியுமா? இதெல்லாம் கேட்டிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் தெரு ஓரங்களில் இருக்கக்கூடிய கடைகளில் பொரிச்ச பலகாரங்கள் எதையுமே சாப்பிட மாட்டீங்க. என்னென்னா செப்டிக் டேங்க் இருக்கு இல்லையா, அதாவது நம்மளுடைய கழிவு தண்ணிகள் எல்லாமே சேகரிக்கிற அந்த செப்டிக் டேங்கில் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா மேட்ராப்பில் பார்த்தீங்கன்னா தண்ணியில் ஒரு மாதிரி எண்ணெய் பிசுக்கு மாதிரி இருக்கும். அதை தான் கலெக்ட் பண்ணுறாங்க. கலெக்ட் பண்ணி ரொம்பவே மோசமாக க்ளீன் பண்ணி அதை நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு, அதாவது சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்ஸுக்கும் நிறைய ஸ்ட்ரீட் வெண்டர்ஸுக்கும் விற்கிறாங்க. நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஃப்ரெஷ் ஆயிலை விட இது ரொம்ப சீப்பஸ்ட்டாக இருக்கிறதுனால லாபம் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் சின்ன சின்ன கடைக்காரர்கள் இதை வாங்கி உபயோகிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த கட்டர் ஆயிலில் வெறும் 10% மட்டும்தான் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயிலுடைய கண்டென்ட் இருக்கும். மிச்சம் எல்லாமே டெட்லியஸ்டான ஆயில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆயிலில் சமைக்கப்படுற உணவுகளை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு இறப்பு கூட ஏற்படுமாங்க. ஏன்னா இந்த ஆயிலில் கார்சினோஜன்ஸ் அப்படிங்கிற ஹார்ம்ஃபுல்லான டாக்ஸின் இருக்குது. இந்த எண்ணெயில் சமைக்கப்படுற உணவுகளை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா லாங் டேர்ம் ஹெல்த் ப்ராப்ளம் வரும், லைக் கேன்சர் மாதிரி. இப்படி செப்டி டேங்கில் இருந்து எடுக்கப்படுற இந்த ஆயிலை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சில ப்ராசஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ராசஸிங்க்கு கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணி இந்த ஆயிலை க்ளீன் பண்ணுறது இல்லீகலான ஆப்ரேஷன் அப்படின்னு கவர்மெண்டால கூட தடை செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த கெமிக்கல்ஸ் நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய இன்டர்னல் ஆர்கன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கக்கூடியதாங்க. இந்த மாதிரி ஆயில்ஸை சேல் பண்ணுறவங்களை பார்த்தா கவர்மெண்ட் உடனே பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்களாம். ஆனாலும் கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் இல்லீகலாக இந்த எண்ணெயுடைய சேல்ஸ் போய்கிட்டு தாங்க இருக்குது. இந்த எண்ணெயுடைய சேல்ஸை கண்டுபிடிச்சி நம்மளால் தடை செய்ய முடியாது. ஆனால் இந்த எண்ணெயில் சமைக்கிற பலகாரங்களை நம்ம வாங்காமல் தவிர்க்கலாம்.
அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது கோகோனட் வார்ம் ஐஸ்கிரீம் ரோல்ஸ். இது ஒரு சூப்பரான டெலிஷியஸான டெசர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த டெசர்ட்டை செய்கிறதுக்கு ஐஸ்கிரீம் கூட முழுசாக உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு சில வார்ம்ஸையும் யூஸ் பண்ணுறாங்க. இந்த புழுக்கள் எல்லாமே காஞ்ச மரப்பட்டைகளில் நம்ம பெயர்த்து எடுத்தோம் அப்படின்னா அதுக்குள்ளே வாழ்கிறத பார்க்க முடியும். இந்த மாதிரியான புழுக்களை எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி உயிரோட ஃப்ரோசன் டிசர்ட்ஸில் சேர்ப்பாங்க. சேர்த்து அதை ஐஸ்கிரீமாக உருவாக்கி நமக்கு கொடுக்குறாங்க. அதுவும் எல்லாருக்கும் கொடுக்கறது கிடையாது. வித்தியாசமாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேர்ல்ட்ஸில் இருந்து ட்ராவலர்ஸாக வருவாங்க தெரியுமா, அவங்களுடைய ரெக்வெஸ்டின் பேரில் தான் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. வித்தியாசமாக சாப்பிட்றோம் அப்படின்னு நினச்சிட்டு அன்ஹைஜீனிக்கான பல உணவுப் பொருட்களை வாங்கி விரும்பி சாப்பிட்றாங்க. இதில் அதிகமான ப்ரோட்டீன் சோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டுட்ருக்குறாங்க. ஆனால் எந்த ஒரு உணவையுமே, அதாவது மீட் வகையில் இருக்கக்கூடிய பூச்சிகளாக இருக்கட்டும், ஊர்வன இனங்களாக இருக்கட்டும், பறவைகளாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நம்ம நல்லா சமைக்காமல் ராவாக சாப்பிட்டோம் அப்படின்னா அது நம்மளுடைய உடம்புக்கு தான் கேடு. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது காக்ரோச்சஸ். இந்த காக்ரோச்சஸ் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நம்ம ஊரில் இந்த காக்ரோச்சஸ் நிறைய பாக்டீரியாஸை ஸ்ப்ரெட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்தாலே அடித்து துரத்துவோம். ஆனால் சில நாடுகளில் இந்த காக்ரோச்சை ரொம்ப சுவையான உணவு அப்படின்னு சொல்லிட்டு இதை பொரிச்சிலாம் சாப்பிட்றாங்க. இந்த காக்ரோச்சை சாப்பிடலாமா வேண்டாமா, ஒரு சில நாடுகளில் இதை சாப்பிடவே கூடாதுன்னு தடை பண்ணிட்டாங்க. அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமாக ஒரு அட்வொகேட் ஆர்கியூவும் பண்ணியிருக்கிறாரு. இந்த காக்ரோச்சில் அதிகமான ப்ரோட்டீன் இருக்குது, அதனால் இதை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா இந்த காக்ரோச்சை சாப்பிட்றது மூலமாக குளோபல் ஃபுட்ஸ் ஷார்ட்டேஜஸை நம்ம தவிர்க்க முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம இந்த காக்ரோச்சை டீப் ஃப்ரை, அதாவது எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணுறது மூலமாக இதில் இருக்கக்கூடிய ஹார்ம்ஃபுல்லான பாக்டீரியாஸை நம்மளால் அழிக்க முடியும். அதுக்கப்புறமா இந்த காக்ரோச்சை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது சீஸ் கேக். எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த சீஸ் கேக்கை முதலாக கிரீக் அத்லெட்ஸுக்கு ஃபஸ்ட்டு ஒலிம்பிக் சமயத்தில் தான் கொடுக்கப்பட்டுச்சு. இது ரொம்ப ரொம்ப க்ரீமியாக இருக்கும். கிங் ரிச்சர்ட் செகண்ட் 14th செஞ்சுரியில் இருக்கும்போதே இந்த சீஸ் கேக்கை உருவாக்கி சாப்பிட்ருக்காரு. அந்த சமயத்தில் உருவாக்கப்பட்ட இந்த சீஸ் கேக்குக்கு பேர் என்ன அப்படின்னா செம்போ கேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கிலாண்டில் தான் முதலாக இந்த சீஸ் கேக் சாப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இதில் இன்க்ரீடியன்ஸில் ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்தி கோட்டுடைய பாலில் இருந்து தயாரிக்கப்படுற சீஸில் இருந்து இந்த கேக்கை உருவாக்கியிருக்காங்க. இதுக்கு பேர் மிசித்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. போக போக இதில் ரோஸ் வாட்டர், ட்ரைட் ஃப்ளவர்ஸ்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணி இதை மாற்றி அமைச்சிக்கிட்டே இருந்திருக்காங்க. இப்போ எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு. அதாங்க உங்கள் கமெண்ட்ஸ்லாம் ரிப்ளை பண்ண போகிறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். நிலாஷினி என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா உங்களுடைய நேமை வீடியோவில் சொல்லியிருக்காங்க. உங்களுடைய நேம் நான் சொல்லிட்டேன், ஹாப்பியாக. அண்ட் ஐ திங்க் நீங்கள் நியூ சப்ஸ்கிரைபர்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்ஸ்கிரைபிங் மை சேனல் அண்ட் வாட்சிங் மை வீடியோஸ். இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோவில் இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போய்ட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.